வெல்கம் பேக் டு ஜேகே வாய்ஸ் அவுட். நான் உங்கள் ஜேஆ. இந்த வாரம் ஓட்டிங் நிலவரத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா தாறுமாறா தக்காளி சோறா இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த பீசஸ் எல்லாம் பின்னாடியும் நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்கெல்லாம் செம்ம முன்னாடி நிக்கிறாங்க. நம்ம ஜாக்லின் அக்கா முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 76,940. ஓட்டோட சதவீத கணக்கு போட்டீங்கன்னா 23.26 வாங்கியிருக்காங்க. ஜாக்லின் அக்கா இந்த வாரம் ஃபுல்லா பின்னி பெடல் எடுத்து விளையாடுது. ஜாக்லின் அவர்களே, இதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும், ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்காது. இந்த வாரம் நானும் பொம்மை நீயும் பொம்மை டாஸ்க் எல்லாம் பின்னி பெடல் எடுத்து விளையாடுறாங்க. நான் ஃபாரினே போனாலும் போவேன், ஆனா யூரின் போகாம மஞ்சரி கொடுத்த வாக்குக்கு வேண்டி நிப்பேன்னு சொன்னிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த விளையாட்டுக்கு வேண்டி ஒரு சல்யூட்டே கொடுக்க வேண்டியதான்க்கா. அதே போல ரயான் வந்து ஜெஃப்ரியோட வயிற்ற பிடிச்சி அழுத்திட்டு அதுக்கெல்லாம் போய் கேள்வி கேட்கிற பாரு, நீ வேற லெவலுக்கா. ரெண்டாவது இடத்துல நம்ம அன்ஷிதா இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க மொத்த ஓட்டுகள் 61,955. ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா 18.86 வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் அன்ஷிதா வந்து வெறி பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க. ஆரம்பத்துல 2 வாரம் நல்லா விளையாடின மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அமைதியானாங்க. இந்த வாரம் வேற லெவல் ஆடுறீங்க. சாயணி பொம்மைய உள்ள கொண்டு போகிறதுக்கு ஒரு அடம் பூச்சி நிந்தீங்க பாருங்க. சாவே வந்து நான் ட்ரெஸ்ல போனாலும் போவேன், அவன் பொம்மைய உள்ள வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு கான்பிடண்டா நிந்தீங்க பாருங்க. வேற லெவலுக்கா. அந்த கரேஜுக்கே ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு. அதே போல விஷாலுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க பாருங்க. அதை பாக்குற நேரத்துல இவ்வளவு நாள எங்கம்மா இருந்தீங்க நீ. இதே போல கேமை தொடருங்க. டாப் 5ல கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மூணாவது இடத்துல நம்ம விஷால் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 45,399. ஓட்டோட சதவீத கணக்கு போட்டீங்கன்னா 13.97 வாங்கியிருக்காரு. விஷாலே, என்னையா நீ ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டேன். ஆரம்பத்துல சும்மா ஜாலியா செம்ம ஃபன்னா கேம் எடுத்துட்டு போயிருந்தீங்க. இப்ப ரொம்ப பொருளையும் பேச ஆரம்பிக்கிறீங்க, நிறைய ஹேட் ரேட்டும் பண்றீங்க. அவன்னு ஒரு ட்ராக் எடுத்துட்டு போறீங்க, அது ரொம்ப கிரிஞ்சாவும் பண்றீங்க. அண்ணே, இப்பெல்லாம் நீ செய்யறதெல்லாம் சுத்தம் மக்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல தோணுது. அண்ணே, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை 60-70 நாள்லயே மக்கள் வெளியே அனுப்பிடுவாங்க. நாலாவது இடத்துல நம்ம ரியான் இடம் முடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகளும் 30,540. ஓட்டு சதவீதப்படி பாத்தீங்கன்னா 8.98. இந்த வாரம் ரயான் எல்லாம் நம்ம நினைக்காத மாதிரி வேற மாதிரி விளையாடுறாங்க. பொம்மை டாஸ்க்ல வந்து ராணுவ மேல கை வச்சுட்டாங்கன்னு சொன்ன ஒரு குற்றச்சாட்டு வருது. அது பயப்புள்ள ராணுவ கொஞ்சம் தேவைதாங்க. அது இப்படியே கேம் விளையாடுங்க, நீங்க எல்லாம் வேற லெவல் வருவீங்க. அடுத்தது 5வது இடத்துல இருக்கிறது நம்ம மஞ்சாயணி. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 22,425. ஓட்டோட சதவீதப்படி பாத்தீங்கன்னா 6.74. இவங்களும் இந்த வாரம் பொம்மை டாஸ்க் எல்லாம் கெத்த காட்டுறாங்க. பழைய கண்டஸ்டண்டா இருக்காங்க. மிச்சர் பார்ட்டி எல்லாத்தையும் என் பின்னுக்கு தள்ளிட்டு மாச காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி விளையாட்டுவாங்க மஞ்சாயணி. மிச்சர் பார்ட்டி எல்லாம் மக்களே வந்து 2-3 வாரத்துல அடிச்சு வெளியே தத்துருவாங்க. 6வது இடத்துல நம்ம சத்யா இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 20,783. ஓட்டு சதவீதம் வந்து 6.22. கிட்டெல்லாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்விதான், என்னையா பண்றீங்க வீட்டுக்குள்ள, பாடியை மட்டும் பில்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, இந்த கேம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆடுங்க தான் சொல்ல தோணுது. 7வது இடத்துல நம்ம ரஞ்சித் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்குள்ள வந்து 19,553. ஓட்டு சதவீதம் வந்து 5.98. ஒரே கேள்வி கேட்க வேண்டியதான் தோணுது. அமைதியாவே இந்த கேமை விளையாட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? வீட்டுல ஏஜும் மெச்சூரிட்டியும் அதிகமா இருக்கிறவங்க நீங்க தான். எல்லாரும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்க. வீட்டுல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பெரிய மனுஷனா இருந்தா முன்னாடி கேள்வி கேட்டுட்டு அதட்ட வேண்டியதானே. நீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமைதியா இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிட்டு எதுவுமே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு மக்களுக்கு உங்க மேல கோபம் தாங்க வரும். 8வது இடத்துல நம்ம ஆனந்தி இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க மொத்த ஓட்டுகள் வந்து 18,957. ஓட்டோட சதவீதம் படி பாத்தீங்கன்னா 5.62. இப்போ இவங்க ரொம்ப நாடக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கூட்டாளியா வந்து பவித்ராவே சேர்த்திருக்காங்க. எல்லாம் பண்றது இவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. ஆனா உண்மையாவே ஒரு சில்லி வேணுங்க. 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எப்படின்னா சண்டே மூட்டி விட்டுறாங்க. 9வது இடத்துல நம்ம சிவகுமார் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 18,206. ஓட்டோட சதவீதம் படி பாத்தீங்கன்னா 5.63. இவரும் வீட்டுல ஒரு மிச்சர் பார்ட்டி தான் சொல்ல தோணுதுங்க. இவர் நிறைய பொருளையும் பேசுறாரு, கேட்கற இடத்துல போய் தைரியமா கேள்வியும் கேட்க மாட்டாரு. இவரு எங்க பிரச்சனை நடக்குது அங்க போய் கேள்வி கேட்காம பின்னாடி உட்காந்துட்டு 4 பேர்கிட்ட குத்தம் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட பொழப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கு. 10வது இடத்துல நம்ம சாஞ்சனா இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 15,554. ஓட்டு சதவீதம் பத்தி பார்த்தீங்கன்னா 4.72. ஒரே வார்த்தையில சொல்ல போனீங்கன்னா குட்டி பிசாசுன்னு சொல்லலாம். இவங்க சும்மாவே லபோன்னு கத்துறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, குழந்தை தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணதை பார்த்தா சில வாட்டி இரிட்டேட்டிங்கா ஃபீல் ஆகுது, சில வாட்டி சிரிப்பு வருது. தொடர்ந்து ஒரு 2 வாரமா ஓட்டிங்ல லாஸ்ட் இடத்த பிடிச்சிட்டு வராங்க. ஆனா எப்படியோ சேவ் ஆயிடுறாங்க. பிக் பாஸ் டைம் இந்த வாரம் எப்படின்னா சாஞ்சனா வெளியே அனுப்பிடுங்க. நீங்க சாஞ்சனா வெளியே அனுப்ப மாட்டீங்க, சிவகுமாரை தான் வெளியே அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். சாஞ்சனா இந்த வாரம் மட்டும் டபுள் எவிஷன் இருந்துச்சுன்னா நீ சிவகுமாரும் வெளியே போறது கன்ஃபார்ம்னு சொல்லுவோம். இந்த வாரம் டாஸ்க் எல்லாம் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் நல்லா விளையாடுற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த வாரம் பிக் பாஸ் ஷோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் சொல்றதுல என்ன மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வாங்க. இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க.